இப்போ ஒப்பந்தம் என்று முடிவான உடனே ஒப்பந்தத்தை அவர் வரவேற்று விட்டார். யாரு? ட்ரம்ப். வரவேற்றுட்டு ஒப்பந்தத்துக்கு யார் காரணம் அப்படின்னா, இந்த ஈரான் எப்படியாவது போரை நிறுத்துங்கன்னு கெஞ்சி பிச்சை எடுத்தாங்க என்கிட்ட முதல்ல இருந்து. அதனால தான் இந்த ஒப்பந்தத்துக்கு போகிற மாதிரி ஆச்சு என்று ட்ரம்ப் சொன்னார். ஈரான் இது உண்மையா பொய்யான்றதுக்கு ஈரான் ஏற்கனவே என்ன பேசினார்கள் என்பதிலே ஆதாரம் இருக்குது. போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தயார் இல்லை, எங்களுக்கு தேவை நிரந்தரமான அமைதி, பீஸ். ஈரானுக்கு மட்டுமல்ல, இந்த வளைகுடா பிராந்தியம் முழுவதற்கும் அமைதி வேண்டும். அதை அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் நம்ப முடியாது, ஐநா உத்தரவாதம் கொடுத்தா நம்ப முடியாது. இப்போ சீனா, ரஷ்யா போன்ற உலக நாடுகள் அதற்கு உத்தரவாதம் கொடுத்தால் மட்டும்தான் அப்படின்னு பல நிபந்தனைகளை அவங்க சொல்லியிருக்காங்க. போர் நிறுத்தத்துக்கு தயாரில்லை என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். போர் நிறுத்தத்துக்கு அவங்க கெஞ்சிறதா சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சரி, இது ஈரான் சொன்னது மட்டுமல்ல. இப்போ நேற்றைக்கு முந்தா நாள் ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்திருக்கு. நேற்று நியூ ரிப்பப்ளிக்கில் பாம்ஷெல் ரிப்போர்ட் ரிவீல்ஸ் ட்ரம்ப் வாஸ் பெக்கிங் ஃபார் ஈரான் டு ஜாயின் சீஸ்ஃபயர். இது ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்பது யார் பத்திரிக்கை? உலக முதலாளித்துவத்தின் பத்திரிகை. அவங்க எழுதியிருக்கிறது என்னன்னா, இப்போ இல்லை, கடைசி நாளில் இல்லை, போர் தொடங்கினதுலேருந்து முடிச்சுக்கலாம், பேசி முடிச்சுக்குவோம் என்று ஈரானிடம் ட்ரம்ப் கெஞ்சி கொண்டிருந்தார் என்று ஃபினான்ஷியல் டைம்ஸ் முந்தான எழுதியிருக்கு. அதை நியூ ரிப்பப்ளிக் என்ற பத்திரிகை இங்கே எடுத்து போட்டிருக்குது.